மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன். இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு வெற்றியையும் தோல்வியையும் எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், சனி உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி ப்ளஸ் யோகாதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லுவோம். அப்போது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அமர்ந்து யோக நிலையை தரத்துக்கு உங்களுக்கு தயாராக இருக்கார். இதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாருன்னு சில விஷயங்களை தெரிஞ்சுங்க. சனி உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்த அவருடைய பார்வையை பார்க்குறாரு. எப்பயுமே சனி பார்வை ஒரு இடத்த அந்த இடத்தினுடைய தன்மையை கெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ 3ஆம் இடன்றது சகோதரர், சுய முயற்சி, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சகோதரர் வழியில் கருத்து வேறுபாடு வச்சுக்கூடாது. உங்களுடைய முயற்சிகள் இல்லை சரியான முறையில் இருக்க வேண்டும். தேவையில்லாத முயற்சிகள் செய்யக்கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கணும். அதே போல் மாமனார் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய மாமனார்கிட்ட நீங்கள் சரியாக நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அடுத்தது 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்த சனீஸ்வரன் பார்க்கறதுனால உடல் உபாதைகள், நோய், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கடனை வாங்கி கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அது தவிர்த்து இல்லாமல் எதிரிகளை உங்ககிட்ட வர வைக்கும். இந்த மாதிரி விஷயத்தினால நீங்கள் என்னன்னாக்கா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பொதுவாக செயல்படாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது. உடல் உபாதைகள் வந்தால் உடனே சரியான முறையில் தீர்வு எடுத்துக்கணும். இதெல்லாம் சரியாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது சனி பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடன்றது வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்த பார்க்குறதுனால சில நேரத்தில் உங்களுக்கு பொருள் வரத்து போகிறதுல சில பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இன்கமில் சில தட்டுப்பாடுகள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய சகோதரனுக்காகவோ இல்லை மாமனாருக்காகவோ ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செயல்பட போகிறீங்க, இல்லை நீங்கள் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுடைய முயற்சிகளில் ஏதாவது வெற்றி அடைய நினைக்கிறீங்கனாலும் சரி, இல்லை கடன் வாங்க போகிறீங்கனாலும் சரி, இன்கம் சம்மந்தமாக லாபகரமான விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நீங்கள் விநாயகர் வழிபாடு எப்பப்போ செஞ்சுட்டு வரது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாகவே 12 ராசிக்காரருமே இந்த வாட்டி சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒன்று சனிக்கிழமை, இல்லை ஞாயிற்றுக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாளில் தான் சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்போது சிவன் கோயிலில் போகலாம், யோக நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவர் வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். இதில் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரிய அளவில் வராமல் அளவுக்கு பார்த்துப்பார். பொதுவாக சனியை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நேர்மையாக இருக்கிறவங்கள கட்டாயம் வளப்படுத்துவார். அதர்ம வழியில் செல்கிறவங்க தான் அவர் சீண்டி பார்ப்பார். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் உங்களுடைய தந்தையார் வழியிலையோ உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து சம்பந்தமான விஷயத்திலையும் சனி கை வைக்க மாட்டார். உங்களுடைய வளர்ச்சியை எக்ஸ்ட்ரா வளர்த்து கொடுப்பாரு. தந்தையாருடைய மதிப்பு மரியாதையை கூட்டி கொடுப்பாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்காரருக்கு சற்று பாசிட்டிவான விஷயத்தை சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் சில பிரச்சனைகளும் சில குழப்பத்தையும் ஆரம்பத்தில் சந்தித்து பின்னாடி கட்டாயமாக உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் கௌரவ அந்தஸ்துக்கு இந்த சனி பயிற்சி பிரச்சனை கிடையாது. மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நன்றிங்க.